பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் இரக்கமுள்ள தேவனுமாக இருக்கிறார். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கர்த்தரை ஆராதிக்கும் பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தபடியினாலே நம்முடைய ஆண்டவர் அதிகமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கும்படியாக வேதம் நம்மை குறித்து விரும்புகிறது. தேவன் நம்மை குறித்த சித்தத்தை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய கட்டளைகளை காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை தார். சில குடும்பங்களில் பாருங்கள், என்னதான் இருந்தாலும் சமாதானம் இல்லை. ஆஸ்தி இருக்கும், பணம் இருக்கும், சம்பத்து இருக்கும், சொத்து இருக்கும், அழகு இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் சமாதானம் இல்லை. சத்துரு அப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பாருங்கள், தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபித்து அவர்களை விடுதலையின் பாதையில் நடத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆம், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய கிரியைகளை எல்லாம் நமக்காக நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது என்று சொல்லுகிறார். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டி கொடுக்கிறத பார்க்கிறோம். கானான் பிரயாணத்தில் நாம் இருக்கும்போது கர்த்தர் மெய்யாகவே மகிமையான காரியங்களை நமக்காக செய்கிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் நாம் கானான் பிரயாணத்தில் காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். கடைசியாக சங்கீதம் 66 வசனத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையிலே பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய கிரியைகளை செயல்களை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த தேவனுடைய கிரியைகளை நாம் பற்றி கொண்டு அவருக்கு பிரியமானவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து அவர் சித்தம் செய்யும்படி அவருக்காக வாழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் திவ்ய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடும், தேவ சமாதானத்தை கொடும், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அதிசயமான காரியங்களை செய்யும். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று சொல்லப்பட்டபடி நீரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீதியின் பாதையில் நடத்துகிறவர், இவருடைய எல்லா காரியங்களையும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். தொடர்ந்து பலப்படுத்தும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.